தமிழ் சினிமாவில் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. சத்தியம் பண்ணி சொன்னாலும் சில விஷயங்கள் தகவல்களை நம்பவே முடியாது. அப்படி உங்களால் நம்பவே முடியாத ஆனால் உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான செய்திகளை தான் இந்த வார எபிசோடில் பார்க்க போகிறோம். தேனி குஞ்சராம்பாள். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பாயாசம்னு சொன்னாலே அந்த காமெடி தான் ஞாபகம் வரும். இந்த காமெடியில் வர தேனி குஞ்சராம்பாள் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏஆர் ரகுமான், இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜன் முன்னணி இசையமைப்பாளர்கள் பலரோட இசையமைப்பில் பாடல்களையும் பாடியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா காதலன் படத்தில் வர பெட்டரா, கருத்தம்மா படத்தில் வர ஆராரோ ஆரிராரோ, முத்து படத்தில் வர கொக்கு செய்வ கொக்கு, தாஜ்மஹால் படத்தில் வர அடி மஞ்சக்கிழங்கை, விருமாண்டி படத்தில் வர மாட விளக்கே, சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வர கும்மியடி போன்ற பாடல்கள் இவங்க பாடினது தான். ப்ரொடியூசர் ரஜினி என்னது சூப்பர் ஸ்டார் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரா? தலைவரோட கால்ஷீட்டுக்காக ப்ரொடியூசர்ஸ் லைனில் காத்துட்டு இருக்கும்போது தலைவர் ஏன் தயாரிப்பாளர் ஆனாருன்னு தானே யோசிக்கிறீங்க. 1993 வெளியான திரைப்படம் தான் வள்ளி. இந்த படத்தில் ரஜினிகாந்த் பிச்சைக்காரன் மாதிரியான கேமியோவும் பண்ணியிருப்பார். மிகப்பெரிய மாஸ் ஹீரோவா தயாரிப்பாளராக இருந்துட்டு பிச்சைக்காரன் மாதிரியான கேரக்டரில் நடிச்சிருப்பார் நம்ம தலைவர். இன்னொரு விஷயம் சொல்லவா, இந்த படத்தோட கதையே நம்ம தலைவர் எழுதினது தான். கதை நம்ம தலைவர் எழுதினதா இருந்தாலும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கே நடராஜ் அவர்கள் தான். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் வர நாகராஜ் அண்ணனை அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஆனால் நாகராஜனை எப்போண்ண வந்த, என்னென்ன எப்படி நான் இருக்கேன்னு விஜய் சேதுபதி பேசுகிற டைலாக் வேறு லெவலில் இருக்கும். அதில் நாகராஜ் அண்ணனாக வந்தவரோட உண்மையான பெயர் அசோக். அவர் தான் கேஜிஎஃப் படத்துக்கு தமிழ் டைலாக் ரைட்டர். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். இப்படி மாஸ் தெறிக்க தெறிக்க பில்டப் வசனங்கள் எழுதியது நம்ம நாகராஜ் அண்ணன் தான். மைக் ராதாரவி சொல்ல தெரிக்குது மனசு படத்தில் வர பாட்டு தான் பூவே செம்பூவே உன் வாசம் வரும். இளையராஜாவின் இசையமைப்பில் உருவான இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொம்ப மெலடியாக போகும் இந்த பாட்டுக்கு படத்தில் லிப்சிங் கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம ராதாரவி சார் தான். ராதாரவியோட குரல் எப்படி இருக்கும்னு எல்லோருக்குமே தெரியும். 1988 வெளியான இந்த படத்தில் ஒரிஜினலாக இந்த பாடலை ஏசுதாஸ் பாடியிருப்பார். பாடலை கேட்டுட்டு மட்டும் இருந்துட்டு திடீரென வீடியோவை பார்த்தா அட இவரா நடிச்சிருக்காருன்னு எல்லோருக்கும் கொஞ்சம் ஷாக்காகவே இருக்கும். இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.